வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அதாவது பெப்பர் கிரேவிக்கு நாங்கள் போன்லெஸ் தான் எடுத்துருக்கோம். போன்லெஸ் சிக்கனாக போட்டுக்கோங்க. அது பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டோன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அப்படியே நல்லா சிக்கனை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, வதக்கிங்க. பெப்பர் சிக்கனுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு தன்னால் வந்துடும். அதனால் தண்ணி அந்தளவுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி வேணுன்னா தண்ணி சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஓரளவுக்கு இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. அது தண்ணியிலேயே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தூள் சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணியே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு தன்னால். எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள். சேர்த்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சமாக போடுவாங்க, ரொம்ப போட தேவையில்ல, கொஞ்சமாக போடுவாங்க. நம்ம பெப்பர் சேர்க்கறதுனால பெப்பர் வீட்டில் அடித்து ஏதாவது மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பெப்பர் சேருங்க. அது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற பெப்பர் அந்தளவுக்கு பெப்பர் தூள் நல்லா இருக்காது. நீங்கள் இதை மிளகாய் வாங்கி இடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம பெப்பர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதில்ல, இந்த டயத்தில் நீங்கள் அப்படியே ஒரு பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சிக்கன் சிம்பிளாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இறக்கும்போது தேவையான அளவுக்கு மல்லித்தழை போட்டு இறக்கிக்கோங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றி. இனிமேல் பார்க்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.